வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே பதிவு பண்ணது தாங்க. இது வந்து மற்றொரு தோட்டம்ங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மருந்து அடிச்சிருக்குங்கன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே புது அரும்புங்க. இங்கே பாருங்கள், அதாவது புதுசாக துளிர் இந்த மாதிரி துளிர் எடுக்குங்க. துளிர் எடுத்து அந்த துளிர்லேருந்து அரும்பு கட்டுங்க. இதுதான் இதோட கான்செப்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தோட்டம் இது ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாக மருந்து அடிச்சிருக்கோம். அதேமாதிரி இந்த தோட்டமும் பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக மருந்து அடித்து இப்போ எல்லாமே எல்லா செடிகளும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஒரு இது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து துளுருங்க. இந்த துளுரில் தான் அரும்பு கட்டும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாங்க, இங்கே பாருங்கள், மொத்த செடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரிங்க நம்ம மருந்து அடித்தா மட்டும்தாங்க நம்ம செடியில் வந்து அளவுக்கு அதிகமான நம்மளால் ஈல்டு கொண்டு வர முடியும். அடி உரமும் சரி, மேல் உரமும் சரி, இதுமாதிரி நம்மளால் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்ம இப்படி தான் கொண்டு வரணும். நம்ம செடியில் வந்து நோய் தாக்கத்தில் அதிகமாக இருந்ததுங்க, அது மருந்து அடிச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு மருந்து அடிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரும்பு வந்து எக்கச்சக்கமாக வந்தால் மட்டும்தாங்க நம்ம எதிர்பார்க்குற அறுவடையை நம்மளால் பண்ண முடியுங்க. நம்மளால் அந்த ப்ரொடக்ஷனே கொண்டு வர முடியாத பட்சத்தில் நம்மளால் வந்து நம்ம சொல்கிற அந்த லட்சங்கள்லாம் வந்து அது வந்து சாத்தியம் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டு, நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது, லட்சங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லட்சங்கள் வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த மாதிரி அரும்பு கட்டணுங்க. இதெல்லாம் பச்சை அரும்புங்க. இதெல்லாம் வந்து இப்போ இன்னும் ஒரு 5 days போச்சுனாங்க, நான் காட்டுற மாதிரிங்க தோட்டத்தில் 10 பேர் இருந்தாலும் நம்மளால் இந்த தோட்டத்தில் வந்து பூ பறிக்க முடியாதுங்க. கரெக்டாக போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருந்து கூட நம்மளால் கரெக்டாக அந்த 12 மணிக்கு முன்னாடி நம்மளால் பூ பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போட முடியலைங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு 20% தாங்க இந்த அரும்பெல்லாம். இன்னொரு 4 to 5 days போயிடுச்சுன்னா 100% காட்டும்போது நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி வரணுங்க. அந்த மாதிரி வந்தால் தாங்க நமக்கு வந்து நம்ம பண்ணுற செலவுக்கும் சரி, நம்ம உழைப்புக்கும் சரி, நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம கொடுக்குற அந்த சம்பளமும் சரி, நம்ம கஷ்டப்படுறோன்னு பார்த்தீங்களா, அதுவும் சரி. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க நமக்கு வந்து அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற லாபம் வர முடியும். நம்ம வந்து சில ஆயிரங்கள் சம்பாதிச்சா அது நம்ம போடுற செலவு பண்ணுற காசு கூட நம்மளும் மிச்சப்படுத்த முடியாதுங்க. நன்றி நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ப்ளீஸ் ஷேர் மை சேனல் டு everyone. ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணதுக்கு. அங்கே பாருங்கள், ஒரு ஃபாரினர் ஒருத்தர் நம்ம ஃபார்முக்கு வந்து டூருக்கு வந்துட்டு போகிறாப்புல. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தாங்க அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனார். அது நம்ம தோட்டத்துலேருந்து பேசிட்டு போனார் வந்து. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச்.